வெல்கம் டு ஜிஞ்சர் கப் டைரிஸ். நான் உங்கள் சுதாகர். நம்ம எல்லாருமே 2026 எலெக்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கோம். அரசியல் கட்சிகளுமே அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையை ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்காங்க. இன் பேரலல் அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கட்சி தலைமையோட தேர்தல் அறிக்கையை தான் பார்க்க போறோம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் 2026 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கிற சில முக்கியமான ஒரு விஷயங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே தான் வரும். மாற்று அரசியலை பத்தி பேசும்போது நம்ம மாற்று அரசியல் கருத்துக்களை எடுத்து முன்வைக்கும் போது கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியை நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. 2010 மே 18 இந்த கட்சியை ஆரம்பிச்சிருந்தாலும் 1% ஓட்டுல இருந்து இன்னைக்கு அவங்க 8% வரைக்கும் ஓட்டு விழுக்காடு வந்திருக்கு. அந்த கட்சியோட வளர்ச்சியை பார்க்கறப்ப ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பேச்சு இளைஞர்கள் மத்தியில ஒரு தாட் ப்ராசஸ் வைக்குதுன்னு நம்ம சொல்லணும். எனக்கு பர்சனலா சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு டைம் நம்ம விஜயகாந்த் அவர்களை பார்க்கும்போது எவ்வளவு கான்பிடென்ட்டா தப்புன்னு போடுறப்ப அந்த தப்ப நேருக்கு நேரா நின்று இது தப்பு அப்படின்னு சொல்ற ஒரு மனிதரா நம்ம விஜயகாந்த் அவர்களை பார்த்தோம். அப்படி ஒரு மனிதனை தான் நான் இப்போ சீமான் அவர்களையும் பார்க்கிறேன். அவருடைய விஷன் ஸ்டேட்மெண்ட், அவருடைய தாட் ப்ராசஸ்ல நமக்கு ஒத்து போகாத சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிற அந்த தாட் ப்ராசஸ்லயும் பாராட்டியே ஆகணும். மக்களுக்கான அரசியலை தாண்டி அதிகார அரசியலை நோக்கி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. மக்களுக்காக தொடர்ந்து திருமுனையில இறங்கி அவர் பேசுற அந்த தன்மைகள் அதன் மேல் இருக்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டமன்றத்தில் ஒரு தவறு நடந்தாலும் சொசைட்டிக்கு அப்போஸ்டா ஏதோ ஒன்று நடக்கும்போது அங்க ஒரு கேள்வி வரும். அவர் மூலமா சட்டமன்றத்தில் இருந்து அவர் என்ன செயல்படுறார், அங்க இருக்கும்போது எடுத்து வைக்கிற கருத்துக்களை அவர் எவ்வளவு எதிர்த்து நிற்கிறார், அந்த தொகுதி மக்களுக்கு அவர் அந்த வருஷம் என்ன பண்ண போறார் தாட்டோட அவர் இப்போ அந்த மேனிஃபெஸ்டோவை நம்ம ஹை லெவல்ல பார்த்துடலாம். தமிழ்நாடை ஒரு 5 ஸ்டேட் கேபிட்டலா ஸ்பிளிட் பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. திருச்சியை சட்டமன்றம் நடவடிக்கைகளுக்காகவும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காகவும் மாற்றுவோம். சென்னை ஒரு டெக்னாலஜி கேபிட்டலா மாற்றுவோம். மதுரை ஒரு கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் கேபிட்டலா இருக்கும். கன்னியாகுமரி ஒரு பிலாசபிக்கல் கேபிட்டலா இருக்கும். கோயம்புத்தூர் ஒரு இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலா இருக்கும். பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை, ஆவணப்படுகொலைகளுக்கு எதிராக ஒரு சட்டம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். சாதி ரீதியான ஒதுக்கீடு இருக்காது, தமிழ் மக்களுக்கான முன்னுரிமை தான் அதுல இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. பெண்களுக்கான ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கும். கேண்டிடேட் நாமினேஷன்லயுமே நம்ம பார்க்க முடியும். நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கான பார்க்குறோம். அக்ரிகல்ச்சர் பேஸ் ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படும் சொல்றாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் உலக அரசியல்லையே 2 விஷயத்துக்கு தான் நம்ம அடிச்சுக்கிறோம். ஒன்று உணவு, 2வது ஆயில். சீமான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையும் கொண்டு வர அரசியல் 10 வருட உழைப்பு எங்க வளர்ந்திருக்காரு, எங்க இன்னும் அவர் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்ற உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன, வியூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை இன்னும் ஒரு கண்டென்ட்டோட மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.